கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது அர்முகதம் யுத்தத்தில் நாம் வந்திருக்கிறோம். இந்த அர்முகதம் யுத்தத்தை நான் முன்பாக சில பகுதிக்கு முன்பாக கொண்டு வந்திருக்கிறேன். அதன் பிறகு திரும்ப பின்னாலே போயிட்டு இஸ்ரவேலுடைய பாவம் என்ன, ஏன் ஆண்டவர் 2ஆம் வருகையிலே இஸ்ரவேலரை சந்திக்கிறார், தண்டிக்கிறார், இவைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இப்போது அர்முகத யுத்தம் நடக்கப் போகும் இடத்தை பற்றி சில குறிப்புகள். எங்கு நடக்கப் போகிறது? ஏனென்றால் சாத்தானுடைய கூட்டம் 200 மைல் நீளத்திற்கு, அதாவது 200 மைல் கோடி, 200 கோடி அவனுடைய ஆட்களை சேர்ப்பான். ரஷ்யா இப்படி போன்ற தலைமை தாங்கும். ரஷ்யா ஒரு தலைமை தாங்கும். அதன் கீழ் 9 நாடுகள், மொத்தம் 10 நாடுகள் சேர்ந்து அர்முகத யுத்தம் பண்ணுவார்கள். அர்முகத யுத்தம் சாத்தானுடையது. இதை பார்க்கலாம். இந்த அர்முகத யுத்தம் நடக்கப் போகும் இடத்தை பற்றி சில குறிப்புகள். மெகிதோன் பள்ளத்தாக்கு, வடக்கே மெகிதோனிலிருந்து தெற்கே ஏதோம் வரை, வடக்கிலிருந்து தெற்கு வரை என்று சொல்லி சகரியா 12:11, வெளிப்படுத்தின விசேஷம் 16:16, எரேமியா ஏசாயா 34:5-6, ஏசாயா 63:1 இந்த வசனங்கள் மெகிதோன் பள்ளத்தாக்கை குறித்து எடுத்து சொல்லுகிறது. சுமார் 200 மைல்கள் தூரம் மேற்கு மத்திய தரைக்கடலிலிருந்து கிழக்கே மோவாப் வரை சுமார் 100 மைல்கள். பார்த்தீங்களா? 200 மைல்கள் மேற்கு மத்திய தரைக்கடல். இந்த மத்திய தரைக்கடல் எங்கே இருக்கிறதுனா, நீங்கள் இஸ்ரேல் யாருன்னா போனீங்கன்னாக்கா கர்மேல் பர்வதத்துக்கு மேலே போயிட்டு எலியா அக்கினி இறக்கின இடத்தை தாண்டி மூலையில் போனீங்கன்னா ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மத்திய தரைக்கடல் கப்பல்கள் அதிகமாய் உலகத்தில் செல்லக்கூடிய ஒரு பகுதி. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மத்திய தரைக்கடலிலிருந்து கிழக்கே மோவாப் வரை 100 மைல் தூரங்கள். இது யோசபாத்தின் பள்ளத்தாக்கையும் எஸ்ராலோன் சமவெளியும் உள்ளடங்கி இருக்கும். யுத்த காலத்தில் மத்தியிலே எருசலேம் இருக்கும். சகரியா 14:12 அது இருக்கிறது. இப்பள்ளத்தாக்கு நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கு என்று யோவேல் 3:14 சொல்லுகிறது. அர்முகத யுத்தம் நடக்கும் இடம் இந்த இடத்தில்தான். தெபரால் பாராக்கும் கானானரை வென்றார்கள். தெபராலும் பாராக்கும் கானானரை வென்றார்கள். நியாயாதிபதி அதிகாரம் 4:5 நீங்கள் பார்க்கலாம். அடுத்து கிதியோன் மீதியானரை வென்ற இடம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம். பெலிஸ்தர்கள் சவுலை கொன்ற இடம் இந்த இடம்தான். 1 சாமுவேல் 31. இங்குதான் தாவீது கோலியாத்தை கொன்றான். 1 சாமுவேல் 17. இங்குதான் எகிப்து ராஜா யோசியா ராஜாவை கொன்றான். 2 ராஜாக்கள் 23. பார்த்தீங்களா? இதெல்லாம் பக்காவாக இருக்கும். வேதத்தில் எல்லாமே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர் ஒன்றும் ஞாபகம் மருதி இல்லை எழுதிட்டுன்றதுக்கு. சரிங்களா? யுத்தம் நடப்பதின் விளைவுகள் முதலில் ஐபிராத் நதி வற்றி போகும். ஐபிராத் நதி பெரிய நதி, யூப்ரட்டிஸ் டைப்ரிட்டிஸ். இந்த நதி 1800 மைல் நீளம் உடையது. 300லிருந்து 1200 கஜம் வரை அகலமுடையது. 10 அடியிலிருந்து 30 அடி வரை ஆழமுடையது இந்த ஐபிராத் நதி.
பின்பு எருசலேம் பிடிக்கப்படும், அழிக்கப்படும். எருசலேம் அந்நியரால் பிடிக்கப்படுவது இது அந்த நாளிலே 47வது முறையாகும். அதுவும் கடைசியா இருக்கும். சரிங்களா? சகரியா 12:12, சகரியா 14:2, லூக்கா 21:20 சேனைகளால் சூழப்பட்டு இருக்கும் என்று இயேசு எருசலேமை பார்த்து சொன்னார். ஏன் இந்த யுத்தம்? எதற்காக இந்த யுத்தம் நடக்கிறது? கிறிஸ்துவின் வருகை சாத்தானுக்கு பிடிக்கவில்லை. கிறிஸ்துவின் வருகை ஆதியிலிருந்து அவனுக்கு பிடிக்கல. என்னைக்கு ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்களோ அன்றைக்கு ஆதியாகமம் 3:15 அவர் ஸ்திரீயின் வித்தாக வருவார் என்று சொன்னார். அன்றிலிருந்து சாத்தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரக்கூடாது, வந்தால் பாவம் செய்கிற மக்கள் ரட்சிப்பை அடைவார்கள், இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வருவார் என்று எழுதியிருந்த அந்த நாளில் அவனுக்கு நடுக்கம் வந்துடுச்சு. பிசாசுக்கு நடுக்கம் வர்றது காரணம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் வருகை குறித்து சாத்தானுக்கு பிடிக்கல. ரெண்டாவது, சாத்தானுக்கு கிறிஸ்துவின் மேல் உள்ள வெறுப்பு. அவரை பார்த்தா அவருக்கு வெறுப்பு. உன்னதத்தில் பரலோகத்தில் சிங்காசனத்துக்கு முன்பாக அவரை ஆராதனை செய்த அந்த நேரத்தில் இருந்த அவன், நானும் வலப்புறத்தில் உள்ள கூடாரத்துக்கு போவேன் என்று உள்ளத்தில் நினைக்கும் போதுதான் பிதாவாகிய தேவன் அவனை பூமியில தள்ளிவிட்டார். பூமி வெறுமையாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவன் அதை ஒழுங்குபடுத்தி வச்சிருந்தார். நல்ல ஒரு திட்டத்துக்காக பூமியெல்லாம் சமமாய் வைத்திருந்தார். அவன் மேலிருந்து கீழே தள்ளும்போது இங்கே ஒரு கல் இப்படி தூக்கி போட்டாவே அந்த பல்ல விழுது. அவ்வளோ இத்தனை கோடி மைலுக்கு அப்பால் இருந்து அந்த சாத்தானை கீழே தள்ளும்போது பூமி எல்லாம் கலைந்து விட்டது. அதுக்காக ஆண்டவர் திரும்ப அவர் ஒழுங்கினமும் வெறுமையாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவன் அதை சீர்படுத்தினார். ஆதியாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இருக்குது. சங்கீதம் 2:1-3 ஜாதிகள் கொந்தளித்தது, ஜனங்கள் விருதான காரியத்தை சிந்திப்பானேன், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 11:18 ஜாதிகள் கோபித்தார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12:2 தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறது என்று அவன் கர்ஜித்தான் என்று பார்க்கிறோம். சகரியா கூட இதுதான் சொல்லுகிறது 14:4. சரி, உபத்திர காலத்தின் அவசியம் ஏன் ஆண்டவர் உபத்திர காலத்தை கொடுத்தார்? நல்லா கவனிக்கலாம். மனிதன் தேவனோடு இருக்க வேண்டும். உலகத்திலே ஆண்டவர் பிதாவாகிய தேவன் இந்த பூமியை படைக்கும் போது பூமியில் யாரும் இல்லை. நான் பூமியை உருவாக்கும் போது சந்திரனையும் சூரியனையும் நட்சத்திரங்களை நான் படைக்கும் போது எனக்கு துணையா யாரும் இல்லையே. யார் இருந்தாங்க அவருக்கு துணையா? சூரியனை மேலே நிற்க வைக்கிறதுக்கு யாராவது கூப்பிட்டாரா? தன் வல்லமையினால் எல்லாவற்றையும் இயேசு பிதாவாகிய தேவன் உருவாக்கினார். ஆகவே இந்த உபத்திர காலத்தின் அவசியம் கர்த்தரின் ஆத்தும அறுவடைக்காக. ஆண்டவர் தன் பிள்ளைகளை தண்டிக்கல, தன் பிள்ளைகளை திருத்தி அவரிடத்தில் திரும்ப வரணும். அதுக்காக தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். ரத்தம் சிந்தும்படி அனுப்பினார். அவரை வாரினால் அடிக்க ஒப்பு கொடுத்தார்.
அவர் தாங்க ஒப்பு கொடுத்தாரு, சாத்தான் கிடையாது. அறியாதவங்க சாத்தான் இயேசுவை சிலுவையில் அறைய விட்டான்னு சொல்லி அவனா அறிய விடுறது. மக்களுடைய பாவத்துக்காக பிதா தன் மகனை அனுப்பி ரத்தம் சிந்தும்படி அவர் அனுப்பினார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மீட்கப்படாது, ரட்சிக்கப்பட முடியாது. இன்றைக்கு இருளிலும் பாவத்திலும் விக்கிரகத்திலும் இல்லாத பொல்லாத தெய்வங்களோடு வாழ்கிற மக்களுக்கு தன் மகனை, சொந்த மகனை அனுப்பினார். அதுதான் ஆத்மா அறுவடை. ஆத்மாக்களை அறுவடை செய்யணும். இப்போ எங்க இருக்கிற ஆத்மாவை பின்னோக்கி போகுது. இப்போ இருக்கிற ஆத்மாக்கள் பொய்யிலும் புரட்டத்திலும் இச்சையிலும் மாம்சத்திலும் தேவனுடைய ஆலயத்தை மறப்பதிலும் தேவனுடைய வேதத்தை வாசிக்க வெறுப்பு வருவதிலும் அதிகமாக இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகளே, எத்தனை பேர் ஆண்டவர் வரும்போது, ரகசிய வருகைக்கு வரும்போது, மத்திய ஆகாயத்தில் இயேசு வரும்போது எத்தனை பேர் சபையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள்? மனவாட்டியா எத்தனை பேர் போவீர்கள்? யோசித்து நடங்கள். எவ்வளவு பாடு வரட்டும், உபத்திரம் வரட்டும், ஆண்டவரை நேசிங்க. ஆண்டவரை நேசிங்க தேவ பிள்ளைகளே. ஆலயத்தை தேடுங்க. ஊழியக்காரன் மேலே குறை சொல்கிறது, விசுவாசிங்க அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, மொத்தத்தில் நீ சரியில்லை, நீங்கள் சரியில்லை. சபையை தேடுங்க. நிறைய பேர் சபையை விட்டு ஓடிக்கின்னு இருக்கிறாங்க. ஒன்று சொல்லக்கூடாது. ஒன்று சொல்லாத யார் என்ன செய்வார் இல்லையா? பிதா அப்படியே நம்ம இருக்கிற நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா அழுக்கும் கந்தையுமா கிடக்கிறோம். சரிங்களா? மத்தேயு 13:3-8 நல்ல விதைகளை குறித்து ஊமைகளை சொல்லுகிறது. விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதைகள் வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதைகள் அதிக மண்ணில்லாத கற்பாறையின் மேல் இடத்தில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்து வெயில் ஏறின போதோ தீர்ந்து போனது. பார்த்தீங்களா? ஆழம் இல்லைன்னா அவ்வளோதான். ஆழமான விசுவாசத்தில் வளரணும். எத்தனை சோதனை போராட்டங்கள் என் வாழ்க்கையில் எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு 20 அவர் நான் கோமால கடந்தேன். பாஸ்டருங்க ஜெபம் பண்ணி பால் ஊற்றி தண்ணி ஊற்றிட்டாங்க. ஜெபித்து எங்கள் அண்ணனுக்கு ஒரு 5 வருஷம் கூட்டி கொடுங்க ஆண்டவரேன்னு கெஞ்சி கேட்டு தான் அந்த ஜெபம் உயிரை வாங்கி கொடுத்தாங்க எனக்கு, இல்லைங்களா? இப்போ என்னுடைய விசுவாசம் என்ன? என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், அவ்வளோதான். பாருங்க, வெயில் ஏறின போது தீர்ந்து போய் வேறு இல்லாமையால் போயிட்டு அது சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்து முள்கள் வளர்ந்து அதை நொறுக்கி போட்டது. இதாங்க இன்னைக்கு நடக்கிறது. விசுவாசிகளே, நெருக்கம் போராட்டம் சூழ்ந்து வரும்போது அதை எதிர்த்து போராடணும். சாத்தானை எதிர்க்கணும். நெருக்கத்தை கொடுக்கிறது யார்? போராட்டத்தை கொடுக்கிறது யார்? ஆண்டவர் என எப்போதும் குத்துனே இருப்பாரா தேவன்? யோசித்து பாருங்கள். வாழ்க்கை வரும், போராட்டங்கள் நமக்கு தான் வரும். உங்களுக்கு தான் உபத்திரங்கள் அதிகம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உபத்திரம் வந்தா என்ன, வாழ்ந்தா எங்க வாழலாம், இல்லைன்னா பரலோகம் போகலாமே. அதனால் ஆண்டவரை விட்டு ஓடாதீங்க. தயவுசெய்து நான் கையெடுத்து கெஞ்சி கேட்கிறேன், சபையை விட்டு வெளியே போவாதீங்க. உனக்கு கொடுத்த சபையில் இருங்க. உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த சபையில் இருங்க. இங்கே 5 ஹவர் லேட் பண்ணுறாங்க, அங்கே 1.5 ஹவரில் முடிக்கிறாங்க. அதெல்லாம் வேணாம். அங்கே என்ன விதைக்கிறாங்களோ கொஞ்சம் தான் கிடைக்குது. இது உனக்கு எல்லாமே நிரம்பா
நிரம்பின ஆத்மா நிரம்பி நீ போவாய் உன் நீ வீட்டிற்கு, சந்தோஷத்தோடு போவாய். சரிங்களா? சில மீதியும் நல்ல நிலத்தில் விழுந்தது, சில 100ஆகவும் அது 60ஆகவும் அது 30ஆகவும் இருந்தது. ஏற்கனவே இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருந்தேன். 30 பூமியில் பரிசுத்தவான்கள் 30% சுத்தமாக இருக்கிறவங்க இருப்பாங்க, 60% மதிப்புள்ளவங்க மத்திய ஆகாயத்தில் வானத்தில் இருப்பாங்க. பரலோகத்தில் எருசலேமில் புதிய எருசலேமில் 100% இருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, சாத்தான் உலகத்தின் மீது உரிமை பாராட்டுவது எவ்வளவு தவறு என்று காட்டுவதற்கு தான் இந்த உபத்திர வருஷம். உபத்திரத்தின் நாட்கள் ஏன் கொடுக்கிறார்? சாத்தான் உலகத்தின் மீது உரிமை பாராட்டு, என்னுடைய ராஜ்யம் என்னுடையது என்று சொல்றான். லூசிபருக்கு அறிவு கிடையாது. அறிவு இருந்தா அவன் வானத்தில் வலப்புறத்தில் நான் போயிருக்கேன், ஆராதனை கூடாரம் ஆண்டவருக்கு ஒருவருக்கு தான், பிதாவுக்கு மாத்திரம்தான். இவன் எப்படி எந்த எண்ணத்தில் போனான் பாருங்க. அவன் உலகத்தை உரிமை பாராட்டக்கூடாது. உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. ஆமென் சொல்லுங்க. உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடைய, அவனது அல்ல. அவன் அலைந்து தெரிகிறவன். யோபு புஸ்தகத்தில் பாருங்க, தேவன் கேட்கிறார், நீ எங்கே இருந்து வருகிறாய்? அவன் சொல்கிறான், நான் உலகம் முழுதும் சுற்றித் திரிகிற நாய் அவன். அதனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரை நேசிங்க. இயேசு ராஜா நிச்சயமாய் நம்மை எடுத்துக்கொள்ள வருவார். ஆமேன்னு சொல்லுங்க. நிச்சயமாய் வருவார். அதற்காகவே போயிருக்கிறார். நான் போய் வருவேன்னு சொன்னார். ஆகவே சாத்தான் உலகத்தின் மீது உரிமை பாராட்டக்கூடாது. அவனுடைய உரிமை பாராட்டி எவ்வளவு தவறு என்று காட்டுவதற்கு தான். அவன் நினச்சிட்டான், ரகசிய வரிகளில் கொஞ்சம் பேர் போவாங்க, மீதி பேர்லாம் ஏன்ட்டு தான் வருவாங்கன்னு. அப்போ தாண்டா அறுவடை இருக்குது. அப்போ தாண்டா 90% ஆத்துமாக்கள் உபத்திர காலத்தில் வருவாங்க. சாத்தான்கிட்ட போயிடுவாங்க. ரெவலேஷனு 13 நினைக்கிறேன், அதில் ட்ரிபுலேஷன் போட்டுக்கின்னு அவன் பக்கம் போவாங்க. ஆனால் அவனுடைய நெருக்கம் இதெல்லாம் வரும்போது அப்போது தான் இயேசு வருவார். அப்போது இயேசுவை சந்திக்க, ஐயோ குத்தினுமே, என்னை குத்தினவர்கள் காண்பார்கள் என்று என் அப்பன் இயேசு சொன்னார். அல்லேலூயா. ஆகவே உலகத்தின் மீது அவன் பாராட்டுவது, சாத்தான் பாராட்டுவது தவறு. சரி, அடுத்தது, பரலோகத்தில் இரத்த சாட்சிகள் நிறைவடைய வேண்டும். இப்போ இதுவரைக்கும் இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள், நாங்கள் படித்த டேனிஷ் மிஷன் சாரோன், திருவண்ணாமலை சாரோன், அந்த டேனிஷில் தான் நாங்கள் படித்தது. அங்கே சிலருடைய கல்லறைகளை அங்கே நாங்கள் பார்ப்போம். இவர்கள்லாம் இரத்த சாட்சியாய் இந்த சபையை கட்டுவதற்கு, இங்கு ஆராதனை நடத்துவதற்கு எங்களுக்கு ஒரு சந்தோஷம். என்னன்னாங்க, அந்த ஏஎல்ஸு தான் எங்களுடைய சொந்த ஊர், கீழ் சிறுபாக்கம். அந்த சிறுபாகத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை விதைக்கும்போது, வார்த்தையை விதைக்கும்போது, என்னுடைய தாத்தாவுடைய அப்பா, அவருடைய 4 பிள்ளைகள், அவருடைய தலைமுறை எல்லாம் ஒரே நேரத்தில் ஞானஸ்நானம் பெற்றார்கள். எவ்வளோ பெரிய சந்தோஷம். குடுமி வச்சுக்கின்னு அவர்கள் நடந்தால் பயப்படுவாங்க ஜனங்க. அந்த ஊருக்கு மெம்பர் அவங்க தான். அவங்க செய்யாத பூஜை கிடையாது. அப்படிப்பட்டவங்க என்னாச்சுன்னாக்கா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே இயேசுதான் உலகத்தின் இரட்சகர், சகலத்துக்கு அதிகாரம் உள்ளவர் என்று சொல்லி அவர் அந்த இடத்திலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். 1943. என் ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவ்வளோ உபத்திரம், எக்கச்சக்கமாக உபத்திரம்.
எங்கள் ஊரில் இருந்த பிராமின்லாம் கேஸ் போட்டாங்க. எங்கள் தாத்தாங்களாம் 4 தாத்தா அவங்க அப்பா எல்லாரும் சேர்ந்து நிலத்தை வைத்து கேஸை ஜெயித்தாங்க. ஜெயித்த உடனே எங்கள் ஊருக்கு ஆலயம் மெயின் ரோட்டில் பிராமின் இருக்கிற இடத்துலேயே சபையை கட்டினார்கள் அந்த காலத்தில். அதன் பிறகு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த இடம் இன்றைக்கு இன்னும் நிலைத்து நிற்கிறது. கூரை வீட்டில் தான் நாங்கள் ஆராதனை பண்ணோம். இன்னைக்கு எல்லாரும் எங்கள் கிராமத்தை அதில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து எல்லாரும் பணம் போட்டு கட்டடம் கட்டி பெரிய ஆலயத்தை எழுப்பி இருக்கிறாங்க. ஆமென். ஆகவே பரலோகத்திலே இரத்த சாட்சிகள் நிறைவடைவதற்கு அப்படிப்பட்ட டேனிஷிலிருந்து வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவர்கள் இரத்த சாட்சியாக இருக்கிறாங்க. இன்றைக்கு அவர்கள் மரித்தவர்களாய் காணப்பட்டாலும் பரலோகத்தில் அவர்கள் தேவனோடு இரத்த சாட்சி என்ற ஒரு ஸ்தானத்தை பிடித்து இருக்கிறார்கள். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9, 14, 2 வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பரலோகத்தை பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் வந்தும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோல்களை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் இருக்க கண்டேன். 14ஆம் வசனம். அதற்கு நான், ஆண்டவரே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்போது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தில் தோய்த்து வெளுத்தார்கள். அவங்க மேல இருந்த ரத்தம் மனுஷனுடைய ரத்தம் அல்ல, ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தை தோய்த்து வெளுத்தார்கள். 1000 வருட அரசாட்சிக்கென்று ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்த மத்தேயு 25, 32-34. அப்போது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிப்பது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்போது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய ராஜ்யம் நமக்கு தேவன் கட்டி ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்தை தான் வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இல்லையா ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. திரும்ப நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஆண்டவர் வார்த்தையினாலே நம்மை ஆவிக்குரிய பலனை கொடுக்கிறார். ஆவிக்குரிய பலனை நம்முடைய ஆண்டவர் கொடுத்து வருகிறார். வார்த்தையை கவனிங்க. நியூயார்க் டிவி உங்கள் ஏரியாவில் வரலன்னா கேளுங்க, போட்டு கொடுக்கட்டும். சரிங்களா?